இன்னைக்கு அழகர் சரி ரொம்ப அநியாயம் பண்றாருங்க. மாமனாரும் சரி இதுவும் சரி ரொம்ப அநியாயம் பண்றாங்க. மலர் வந்து மதி பக்கத்து திண்ணையில உட்கார்றா. அப்போ அவர் தண்ணி கேட்க வராரு. அப்போ வந்து பாக்கியா கேட்கறாங்க, மலர் எங்கன்னு? மலர் வெளியே உட்காந்து வெளியே எதுக்கு உட்காந்துட்டு நான் நானே கூப்பிடுறேன்ட்டு அவங்க மாமனார் வந்து கூப்பிடுறாரு. உன்னை எப்படி பேசுனா நீ ஏன் அவளுக்கு ஜோடி பொண்ணு வந்து உட்காந்துக்கிற உள்ள வரியா இல்லையான்னு கத்துற கூட போயிடுறாங்க. அப்புறமேட்டுக்கு மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, வெளியே உட்காந்துக்கிறா என் மான மரியாதை எல்லாமே போட்டு எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. தங்கராஜ் சொன்ன உடனே ரேவதி கிட்ட உன் குடும்பத்தை பஞ்சாயத்து பண்றதே எனக்கு வேலையா போச்சு, ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தெரியல, உங்க வீட்டு பக்கத்துலயே நான் வந்து போய் உட்காந்துட்டுமா அப்படின்னு ரேவதி கிட்ட கத்துறாரு. ஃபோன் பண்ணி உடனே அம்மா கிட்ட விஷயத்த என்ன என்னன்னு கேக்குறாங்க. ஏமா ஒரு மன்னிப்பு தானே விட்டுறேம்மா, அதான் அவள் இப்படி பேசி நின்று வெளியே வந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணி என்ன பொண்ணு வளர்த்து வச்சுக்கிறீங்க போனா வந்து ரோட்ல போராட்டம் நடத்திருக்காங்க, என்ன ஏதுன்னு பாருங்க எனக்கு தலை வழியா போச்சுட்டு தங்கராஜ் சொல்றாரு. அப்புறம் மதியோட அம்மா வந்து மதி நம்ம எதுவும் சொல்ல வேணா, அவங்க இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கிட்டு அவங்க அப்பா அனுப்பி விடுறாங்க. அவங்க அப்பா ஆட்டோ போனோன்னே மதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க மாமனாரு உள்ள கூப்பிட்டு அந்த பொண்ணு அடங்குற மாதிரி இல்ல, அங்க ஒண்ணுமே சொல்ல அவளே போய் வெளியே போய் உட்காந்துட்டா, அசிங்கமா இருக்குது மரியாதை போச்சு அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சுரேஷ பாக்குறாரு. சுரேஷ் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. நீ வாமா அப்படின்ட்டு மதிய எத்தனை போறாரு. இன்னைக்கு தூரம் முடியுது. நான் ரோசி தேங்க்யூ சோ மச்.